இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ போதும், உன்னிடத்தில் வாழும் ஒரு நாளை போதும், உன்னிடத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரெங்கே வாழ்வேது தேவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. நீரெங்கே வாழ்வேது தேவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. கல்லுக்குள் தேவையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லுக்குள் தேவையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையென்று அணிவேது அசையாதயா, உமையென்று அணிவேது அசையாதயா. உம்முடையென்று வாழ முடியாதயா, உம்முடையென்று வாழ முடியாதயா. நீரென்று வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் தேவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் தேவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தை ஒன்று வாழ்வோதே, உம் வார்த்தை ஒன்று வாழ்வோதே. நீரெங்கே வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. நீரெங்கே வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. கல்லுக்குள் தேவையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. கல்லுக்குள் தேவையை வைத்தவரே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையென்று அசைவேது அசையாதயா, உமையென்று அணுவேதும் அசையாதயா. உம்முடையென்று உயிர் வாழ முடியாதயா, உம்முடையென்று உயிர் வாழ முடியாதயா. நீரென்று வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா உன்னிடமிருந்து மகிமையேசு தேவா. దేవుడు లేకుండా మనం జీవించట్లేదు. பல கோடி வார்த்தைகள் நான் பேசும்போது இயேசுவே நீர் அது ஒரு வார்த்தை பேசினால் போதும். తమిళ అర్థమైందా? పలు కోడి మాటలు మనం మాట్లాడేటప్పుడు యేసు మాట్లాడే ఒకే ఒక మాట చాలు మనకి. హల్లెలూయా. అంటే కళ్ళు కూడా ఏమో ప్రార్థన చేస్తాం. స్తోత్రమయ్యా. எங்களதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில சுவாமி இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து கர்த்தாவே ஜெபிக்க வைக்கிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி.
நீர் கர்த்தாவே இந்த ஆலயத்து மத்தியத்தில் வளாக கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. இந்த 12 வருஷம் கர்த்தாவே எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் தேவனே, இந்த சபை சுவாமி இந்த பெங்களூர் பட்டத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கணும், பெருக செய்யணும், பாதுகாக்கணும். இன்னும் கர்த்தாவே திரளான மக்கள் கர்த்தாவே கூட்டமான மக்கள் வரணும். இந்த கர்த்தாவே பெரிய இடங்கள் கர்த்தாவும் வருகை தாமதமானாலும் பெரிய இடங்களை வாங்கி சபைகளை கட்டி தேவா இந்த கர்த்தாவே இந்த அப்பா போதகர்களை ஆசீர்வதிக்கணும். தேவனே கர்த்தாவே அற்புதங்கள் அதிசயங்களை நடத்துகிற கிருபைக்காக தேவனுக்கு நன்றி அப்பா. தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த 12 வருஷம் தகப்பனை நீர் கர்த்தாவே இந்த நல்ல நடத்தி நல்ல நாளுக்கு நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேல தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இன்னும் கர்த்தாவே திரளான மக்களை கொண்டு வாங்க. அப்பாச தேவைகள் எல்லாம் தேவனை சந்திங்க. அந்த குடும்பத்தை கர்த்தாவை கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை ஆண்டவரை நீர் சந்திங்க. என்ன குறை இருக்கிறது எங்களுக்கு தெரியாதையா. நீர் ஒவ்வொரு ஹிருதயங்களை பார்க்கிற தேவன், ஒவ்வொரு உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. மகன தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆவியானவரே. நன்றி சுவாமி. ஆண்டவரை நான் பெருக செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அபிரகாம் கர்த்தாவே ஆண்டவரே ஆதியாகமம் 12 கர்த்தாவே 2 சொன்னது போல ஆண்டவரே வானத்தை நட்சத்திரங்கள் போல கடற்கரை மண்ணை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன் சொன்னீரே ஆண்டவரே. அந்த வசனத்துபடி கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே யோசுவா 1:5 சொன்னீர் ஆண்டவரே கர்த்தாவே, உன்னோட நான் இருந்த பெரிய காரியங்கள் செய்வேன், ஒன்று மட்டும் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னீரப்பா. தேவனே அப்பா ஸ்தோத்திரம். யோசுவாவோட இருந்த தேவன், மோசேயோட இருந்த தேவன் கர்த்தாவே இந்த போதகரோட இருந்து தேவானின் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. நாங்க கர்த்தாவே பிள்ளைகள் வந்து கர்த்தாவே இந்த சபையை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரம். ஒரு பாதபடியில ஒவ்வொருத்தரும் நாங்க போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. దేవుని స్తోత్రం. హల్లెలూయా హల్లెలూయా. చక్కని పాట పాడి మరి ప్రార్థించిన బిషప్ రత్నారెడ్డి గారికి నా హృదయపూర్వక వందనాలు తెలియపరుస్తూ ఉన్నాను. అందరూ కూడా చప్పట్లు కొట్టి అభినందిద్దాం. సమయంలో మరియు పాస్టర్ గారు